சின்னமாக சேக்குவாரா உலக இளைஞர்களால் அறியப்பட்டார். இளைஞர்களை நீக்கிற ஒரு தலைவனாக சேக்குவாரா உலகத்தில் புரட்சியின் அடையாளமாக காணப்பட்டார். இது சேக்குவாராவுடைய 98வது பிறந்த நாள். அடுத்த ஆண்டு நீங்கள் 27 தொடங்கியாச்சுன்னா அது 100ஆண்டு தொடக்கம் நடக்கும். உலகத்தில் லெனின் தோன்றினார், வியட்நாமில் ஹோச்சிமின் தோன்றினார், சீனாவில் மாவோ, இதுபோல ஒவ்வொரு புரட்சியை களம் தாங்கி நடத்திய அதிகாரத்தை இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகள் கைப்பற்றிய அந்த மகத்தான இயக்கங்களுக்கெல்லாம் அந்தந்த நாட்டு தலைவர்கள் தலைமையேற்றார். ஆனால் உலக வரலாற்றிலேயே ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்திற்கு, அந்த தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்திற்கு என்று லத்தீன் அமெரிக்க நாடுகளில் அர்ஜென்டினாவில் பிறந்த சேக்குவாரா கியூபாவில் புரட்சிக்கு முன்னணி பாத்திரம் வகித்து அங்கிருந்து மீண்டும் பொலிவியாவுக்கு போய் பொலிவியாவை விடுதலை செய்வதற்கான போராட்டத்தை அவர் தமிழகத்திலேயும் இருக்கிற உழைக்கும் மக்களை ஒன்றாக பார்க்கிற ஒரு அரசியலை மார்க்சிசம் அடிப்படையாக கொண்டிருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அறிக்கையுடைய சாராம்சம் என்ன? மார்க்ஸ் எங்கெல்ஸ் எழுதின கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அறிக்கையின் சாராம்சம் என்ன அப்படின்னா, ஏன் உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் என்று சொல்றாங்க. அதனுடைய கருத்து என்ன? முதலாளித்துவம் என்பது உலக முழுவதும் வியாபித்திருக்கிற ஒன்று. 2014 இந்தியாவில் 100 பணக்காரர்களும் ஒருத்தனா கூட இல்லை அதானி. இப்ப அமெரிக்காவில் ஒரு 25,000 கோடி முதலீட்டு ஒரு தொழிலாளர். 2014 3வது பணக்காரனாக இருந்த அம்பானி இந்தியாவினுடைய முதல் பணக்காரன் ஆனதோட மாத்திரம் அமெரிக்காவினுடைய அந்த டெக்சாஸ் மாநிலத்தில் போய் இப்ப எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை கட்டணும். அது முதலாளிகளுக்கு தேசம், நாடு, மொழி, சாதி, மதம் எதுவும் கிடையாது. அவனுக்கு லாபம் ஒன்றே குறிக்கும். அதான் முதலாளித்துவத்துடைய தன்மை என்பதைத்தான் மார்க்ஸ் உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் என்று சொல்லக்கூடிய அடிப்படையாக முதலாளித்துவத்திற்கு எப்படி சாதி, மதம், கடவுள், தேசம், இனம், மொழி என்று எந்த எல்லைகளும் இல்லாமல் தன்னுடைய லாபத்துக்காக எங்கு வேண்டுமென்றாலும் அவன் செல்வானோ, அதுபோல உலகத்தில் புரண்டப்படுகிற தொழிலாளர்கள் அனைவரும் ஒன்று. ஆகவே உலக தொழிலாளர்கள் ஒன்று சேருங்கள் என்று கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில் சொல்லப்பட்டதை மிக தெளிவாக உணர்ந்து புரிந்து வாழ்ந்தவர் சேக்குவாரா. அதான் சேக்குவாரா. ஒரு அர்ஜென்டினாவுடைய நிதியமைச்சராக பொறுப்பேற்று அர்ஜென்டினா கியூபாவுடைய நிதியமைச்சராக பொறுப்பேற்று அவர் மந்திரியாவே வாழ்ந்துட்டு போயிருக்கிறார்ல. ஆனா ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் ரகசியமா தலைமறைவாகி மீண்டும் ஆயுதப்படையை திரட்டி பொலிவியா போன்ற நாடுகளில் எல்லாம் போய் ஒரு புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற அந்த தாகத்தோடு தென் அமெரிக்க நாடுகள் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தவர் சேர்க்கிறார். அவர் போட்ட விதைதான் இன்றைக்கு தென் அமெரிக்கா என்று சொல்லக்கூடிய பிரேசில், பெரு, அர்ஜென்டினா, அது இதுன்னு சொன்னா வெனிசுலா இதெல்லாம் இடதுசாரிகள் தேர்தல் மூலமாக சில இடங்களில் கைப்பற்றினார்கள் என்று சொன்னால் அதுக்கெல்லாம் அடித்தளமிட்டு அவர் சேக்குவாரா. அவருடைய பிறந்த நாள் இது. இன்னைக்கு கியூபா சந்திக்கிற மிக கடுமையான பொருளாதார சிக்கல், நெருக்கடி என்பது உலகத்தில் இன்னைக்கு அமெரிக்காவுடைய 90 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கிறார். அவனுக்கு சகல விதமான தடைகளையும் போட்டான். இந்தியாவுக்கு எப்படி ரஷ்யாவில் எண்ணெய் வாங்காதுன்னு தடை போட்டானோ, எப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாய பொருளுக்கு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடாது, அமெரிக்காவிலிருந்து எப்படி இந்தியாவுக்கு விவசாய பொருள் எல்லாம் இறக்குமதி பண்ணணும் அப்படின்னு கண்டிஷன் போடுறான் இல்லையா. அது போல கியூபாவுக்கு எதிராக கியூபாவுக்கு எந்த நாடும் எண்ணெய் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த நாட்டு அதனுடைய பாதிப்பு இன்னைக்கு மருந்து பற்றாக்குறை, அதனோட பாதிப்பு இன்னைக்கு எரிபொருள் பற்றாக்குறை, அதோட பாதிப்பு மின் உற்பத்தி நிலையங்கள் முடங்குகிற நிலைமை. ஒரு நாளின் பாதி நேரம் மின்சாரம் இல்லை.
ஒரு நாளின் பாதி நேரம் கியூபாவில் மின்சாரம் இல்லை. அந்த அளவுக்கு உலகத்திற்கு கியூபாவுக்கு உதவி செய்கிற நாடுகளுக்கெல்லாம் தடை விதித்து அந்த நாட்டின் மீது பொருளாதார தடையை விதிக்கிற ஒரு அயோக்கியத்தனமான அரசு இன்றைக்கு அமெரிக்காவுடைய தலைமையில். அமெரிக்காவில் யார் வந்தாலும், அது பைடனாக இருந்தாலும் ட்ரம்பாக இருந்தாலும், குடியரசுக் கட்சி அல்லது ஜனநாயக கட்சின்னு சொன்னாலும் அமெரிக்க பெருமுதலாளிகள் நலனுக்காகத்தான் இருப்பார். இந்தியாவில் எப்படி அம்பானி அதாவின் நலனுக்காக மட்டுமே மோடி உலகம் பூரா சுற்றுப்பயணம் பண்ணி தன்னோட எல்லா முதலாளிகளையும் கூட்டிட்டு போய் அந்தந்த நாடுகளில் அந்தந்த முதலாளிகளுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கிறானோ அதுபோல்தான் அமெரிக்காவும். அமெரிக்காவில் எந்த அரசு வந்தாலும் அது கியூபாவுக்கு எதிரான அரசாகத்தான் கடந்த 60 ஆண்டு காலமாக செயல்பட்டு வருகிறது. அங்கு இருந்தாலும் அந்த மக்கள் எஜுகேட் பண்ணி, அந்த மக்களை கற்பித்து, அந்த மக்களை அந்த அரசாங்கத்துக்கு ஆதரவாக நிறுத்துகிற ஒரு பெரும் பணியில் தொடர்ந்து கியூபா வெற்றி பெற்று வருகிறது. உலகத்தில் இருக்கிற பல நாடுகளில் இடதுசாரிகளாக இருக்கக்கூடிய, கம்யூனிஸ்டுகளாக இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்றிணைந்து குரல் கொடுப்பதன் மூலமாக அமெரிக்காவுக்கு ஒரு உலக மக்களின் நிர்பந்தத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய தினம் இந்த கருத்தரங்கம் மாலையில் மலையாளிகள் சமாஜத்தில் வச்சிருக்காங்க. நாம் எல்லாரும் அவசியம் பங்கேற்க வேண்டும். நீங்க கியூபாவுக்கு ஆளுக்கு 500 ரூபா 1000 ரூபா கொடுத்தாலும் போய் சேராது. அதனால தெரிஞ்சுக்க. ஏன்னா அத்தனை தடை எந்த நாடும் அந்த நாட்டுக்கு வந்து கொடுக்க முடியாது. இப்போ போன வாரம் மெக்சிகோவிலிருந்து 1800 டன் உணவுப் பொருளை கொடுத்துருக்காங்க. அமெரிக்கா எவ்வளவோ தடுத்து பார்த்தா முடியாதுடா, பக்கத்துல குழந்தைகள் எல்லாம் பட்டினியாக சாகிற போது அதை பார்த்து கொண்டிருக்க மாட்டேன்னு சொல்லி மெக்சிகோவிலிருந்து அனுப்பிச்சாங்க. அதுபோல பொருட்களை சில நாடுகள் அனுப்புகிறார்கள். ரஷ்யாவிலிருந்து 2-3 எண்ணெய் கப்பல்களை அனுப்பி அந்த எண்ணெயை சோலாரும் எண்ணெயும் அனுப்பிச்சிருக்காங்க. ரஷ்ய எண்ணெயும் கப்பல்ல போயிருக்கு. சீனாவில் வந்து இந்த மின் தகடுகள், சோலார் பேனல் சொல்றாங்க, அந்த மின் தகடுகளை சீனா வந்து பெருமளவு அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஆக இன்னைக்கு ரஷ்யாவும் சீனாவும் என்ன தடை போட்டாலும் கியூபாவுக்கு உதவுவோம் என்று முன் வந்திருக்கிறார்கள். இந்தியாவும் அப்படி வரணும்னு சொன்னா இந்திய மக்களிடம் கியூபாவுக்கு ஆதரவான நிலையை நாம் ஏற்படுத்துவதற்கு நாம் அனைவரும் பங்கேற்க வேண்டும். இந்த இயக்கத்தில் மாலை நடக்கிற நிகழ்ச்சியில அது நம்முடைய கடமை. நாம் உலகத்திற்கு செய்யக்கூடிய கடமை. எப்படி ஹேகுவேரா வந்து உலக மனிதனாக மாறினான், அது போல கியூபாவுக்கு ஆதரவாக நாம் உலக மனிதனாக மாற வேண்டிய தேவை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அனைவரும் மாலையில பங்கேற்க செய்ய வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன்.